டயபெட்டிஸ் மெடிசன் எடுக்கிறதுனால என் பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா டாக்டர்? ஸோ இந்த கொஷின் நம்மளோட விமன் கிட்ட ரொம்ப காமன். நம்ம மதர்ஸில் இப்போது 1 in 5 மதர்ஸ்க்கு சுகர் இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ரொட்டீனாக ஸ்க்ரீனிங் பண்ணுறதுனால எல்லாரையுமே ரொம்ப ஏர்லியாக டிடெக்டும் பண்ணிடுறோம். பட் டிடெக்ட் பண்ணி ஜிடிஎம் இருக்குது, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு கவலைப்படுறது அதுக்கு எடுக்கிற மெடிசன்னால என் பேபிக்கு ஏதாவது ஆகிடுமா, எனக்கு சுகர் இருக்குது ஓகே அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஆனால் பேபிக்கு இதனால ஏதாவது ஆகிடுமான்னு எல்லாருமே ரொம்ப கவலைப்படுறாங்க. உங்களோட சுகர் லெவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு வெறும் டயட் அண்ட் எக்ஸசைஸ் போதுமா, மெடிசின்ஸ் எடுக்கணுமா, இல்லை இன்சுலின் போட்டுக்கணுமாங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. வாட் எவர் பி த ட்ரீட்மெண்ட், இதனால உங்கள் பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ப்ராப்ளம் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்காமல் போனால், மெடிசின்ஸை போடாமல் விட்டுட்டா, இன்சுலினை போடாமல் விட்டுட்டா, அப்போ தான் உங்களோட பேபிக்கு இதனால ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆஸ் இன் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகலாம், டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ whenever you're diagnosed with gestational diabetes, don't be scared. உங்கள் கைனகாலஜிஸ்ட் அட்வைஸ் படி அவங்க என்ன மெடிசன் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம். பேபிக்கு அதனால எந்த ப்ராப்ளமும் வராது.